விஎஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ அண்மையில் இந்த சென்னை புத்தக கண்காட்சி நடைபெற்றுட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் ஒரு மேடையில் சீமான் அவர்கள் பண்ண விஷயம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. ஒன்று அந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட விஷயம், இன்னொன்று அரசியல் பேசின விஷயம். இது தொடர்பாக சீமான் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அந்த பாப்பாசி அந்த அமைப்பே சொல்லியிருக்காங்க. சீமான் மன்னிப்பு கேட்பாரா? தவறு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்கலாம். தவறே இல்லாதப்போ மன்னிப்பு கேட்கணும்னா எப்படி? அது இதில் தான் சொல்லுவாங்க, தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்குற மனுஷன், தப்பே பண்ணாமல் மன்னிப்பு கேட்குற புருஷன்றவாங்களே, அந்த மாதிரி எதாவது சொல்கிறீங்களா நீங்கள்? என்ன அப்படின்னா என்ன தவறு இருக்காரு சொல்லுங்கள். நீங்கள் புத்தகம் என்பது அறிவுசார் இடம் இல்லையா? இப்போ புத்தக கண்காட்சி என்னன்னா, அது அறிவாளிகளின் அறிவை எழுத்தாக மாற்றுகிறவர்களின் மொத்த குவியலான இடம். அங்கே எல்லா கருத்துக்குமான இடம் இருக்கணும். எல்லா கருத்துக்கான இடம் அங்கே இருந்தால் தான் அது புத்தக கண்காட்சி. புத்தக கண்காட்சி அறிவு கண்காட்சி, அது ஏதோ பொழுதுபோக்கு கண்காட்சி, சினிமா கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்பொழுது ஒரு புத்தக கண்காட்சியில் ஒரு புத்தகத்தை பற்றி வெளியிடணும். அது என்ன? தமிழ் தேசியம் ஏன், எதற்கு, எப்படி, அவ்வளோதானே. அதில் அப்படி இருக்குன்னா தமிழ் தேசியம் அது எப்படி தேவைப்படுது, அது எப்படி இயங்குது, அது எப்படி எப்படி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் பேசுவது அந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் தானே. அண்ணன் பேசிய கருத்து எதுவுமே அவரோட கட்டுரை உட்பட இருக்கு. அதில் மணியரசன் கட்டுரை இருக்கு, எல்லோருடைய கட்டுரையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கட்டுரையோட உள்ளடக்கம் என்ன? அது தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது என்ன? திராவிட அந்த திமுக கோட்பாடுகள், திராவிட கோட்பாடுகளை தூர வைத்து விட்டு இந்த கோட்பாடு எப்படி தமிழர்களுக்கு தமிழ் நிலத்துல வேலை செய்ய போகுது, உதவ போகுதுன்றது அதுல இருக்கிற கருத்துக்களை விரிவா பேசியிருக்கு. இப்போ ஜனரஞ்சகமா பேசியிருக்கு. இல்ல இப்போ அந்த மேடையில ஆரம்பத்துல அவர் இலக்கியம் சார்ந்துதான் பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க அரசியல் மேடை ஆக்கிட்டாரு அப்படிங்கறதான் குற்றச்சாட்டா இருக்கு. நாங்க ஏன்டா கூப்பிட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு டிஸ்கவரி புக் பேலஸ் அவங்களே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிக்கையில 4வது பேரால சீமான் அவர்கள் நல்லதொரு இலக்கிய மேடையை அரசியல் மேடையாக நினைத்து பேசிய கருத்துக்கள் எனக்கோ எங்களின் பாப்பாசி அமைப்புக்கோ விரும்பத்தக்க ஒரு விஷயம் கிடையாது. நாங்கள் ஒருபோதும் இதை ஆதரிக்கவில்லை. பொது மேடையில் திரு சீமான் அவர்களின் உரையாடல் குறுக்கிடுவது நாகரிகமாக இருக்காது என்பதால் அனைவரும் அமைதி காத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நோட்டிபிகேஷன், அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஏன்டா கூப்பிட்டோன்னு ஆயிப்போச்சு. இது ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலை சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டார். இலக்கியம் அது இலக்கிய மேடை இல்லை, முதல்ல தெரிஞ்சுங்க. இப்போ கவிதையில் விஞ்சி நிற்பது ராமாயணமா, இல்லை இன்னொரு ஏதோ ஒரு கவிதை நூலா, இல்லை திரை இசைகளின் ஆதிக்கமா, பழைய இசையின் ஆதிக்கமா, இப்படி எதுனா தலைப்பு இருந்ததுன்னா நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்படி அது பொழுதுபோக்கு இல்லை. அதோட அந்த புத்தகமே ரொம்ப கூர்மையான புத்தகம். ரேதர் அது இன்றைய அரசியல் தேவையை உறுத்தி சொல்லுகிற அந்த புத்தகம். அந்த புத்தகத்தை வெளியிட அழைக்கிறாங்கன்னா அந்த அழைக்கும் பொழுதே அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்காது. அதுவே அரசியல் சார்ந்த புத்தகம் தான். அப்போ இலக்கியமோ அதில் இருக்கிற நயங்களையோ அதில் இருக்கிற சொல்லாடல்களையோ பாராட்டுறதோ பேசுறதோ, இல்லை கதை நாயகனை பற்றி பேசுறதோ, இல்லை இந்த ஜெயங்கொண்டார் கடை திறப்பு மாதிரி அந்த வெற்றி கொண்ட வீரனை பத்தி பேசுறதோ இல்ல. இல்ல பிரச்சனை அது இல்ல. இல்ல பிரச்சனை சீமான் அவர்கள் இத பத்தி பேசினது இல்ல. அதாவது அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க, புத்தக கண்காட்சியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து விமர்சிச்சு பேசியிருக்காரு. இதெல்லாம் தேவையில்லாத சப்ஜெக்ட். இப்ப திமுக ஆட்சி நடக்குது. முதல்வர் கருணாநிதி பத்தி பேசணும்னா சீமான் தனியா ஒரு மேடை போட்டு அங்க போய் பேசலாம். அவரு சென்னை புத்தக கண்காட்சியில பேச வேண்டிய அவசியம் என்ன? நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, சென்னை புத்தக கண்காட்சி நடத்துறது பப்பாசியா அல்லது தமிழக அரசான்னு சொல்லுங்க. பப்பாசி என்றது ஒரு தனியான இயக்கம், புக் செல்லர்ஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் அசோசியேஷன். இல்ல அது சப்ஜெக்டே வேற. அது சப்ஜெக்ட் வேற. நடத்துவது யார்? நடத்துவது யார்? இது அரசு, தமிழக அரசாங்கம் நடத்துது. தமிழக அரசு நடத்தல. இல்ல இருங்க, தமிழக அரசு நடத்துறதுல, தமிழக அரசு விழாவில் அப்பையும் கூட ரொம்ப ஜனநாயகமா பேசினா அது விமர்சிக்கிற உரிமை உண்டு. இந்த நாட்டில் நான் ஒரு குடி, இந்த நாட்டில் உள்ள அரசியலை பேச எனக்கு இடம் இல்லைன்னா அப்புறம் வேற யாருக்கு? அரசியல் மேடை இல்ல. அது அரசியல் மேடை தான். பப்பாசி நடத்தியது ஒண்ணு தனி ஒரு இன்னொரு விளக்கமா இல்ல. சீமான்ட்ட நேத்து செய்தியாளர் சீமான் அவர்கள்ட்ட நேத்து செய்தியாளர் சந்திக்கும் போது அவர்கிட்ட கேக்குறாங்க, இது மாதிரி பாப்பாசி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னதுக்கு அவர் சிரிச்சுட்டு என்ன சொல்றாரு,
நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சிக்கு பின்பாக துரைமுருகன், மா சுப்பிரமணியம் அவங்கெல்லாம் கூட வேறொரு புத்தக வெளியீட்டுக்கு வந்து அங்க வந்து பங்கேற்றாங்க. அவங்களும் தான் பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் ஒரு பதில் வந்து குடுக்குறாரு. ரொம்ப நியாயமா இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல. ஆனா அவங்க வந்து சீமான் குறித்தோ அல்லது மற்ற கட்சிகள் குறித்தோ பேசல. அந்த புத்தகத்துல என்ன இருக்கோ அத பத்தி பேசியிருக்காங்க. பொதுப்படையான ஒரு அரசியல் பேசியிருப்பாங்க. இப்ப ஆனா ஸ்டாலின் சீமான் அவர்கள் திட்டமிட்டு கருணாநிதி பத்தி இல்ல பேசுறாரு. ஸ்டாலின் அதுக்கான தேவை இங்க இருக்கா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட தான் சீமான் அவர்களை பத்தி பேசுறது இல்ல. அவர்கள் எதற்காக பேசாம இருக்கிறாங்கன்னு அதோட காரணங்கள் வேறானது அரசியல் தளத்துல. ஆனா இங்க நம்ம கூட எது பேசணும், அங்க 1008 வாயில் வச்சிருக்கு. கம்பர் வாயில் வச்சிருக்கு, ஔவையார் வாயில் வச்சிருக்கு, அது அந்த வரிசை வச்சிருக்கு. அப்படிலாம் வைக்கும்போது அது கலைஞர் வரிசைன்னு வைக்கும்போது அது பேசப்படல. ஏன்னா அந்த வரிசையும் இல்ல அந்த அந்த இடத்துல அந்த பேர் அந்த வரிசையில இடம்பெறுவதற்கு காரணமே திராவிட அரசியல். அந்த திராவிட அரசியலை நம்ம எதிர்க்கிறதுக்காக தான் பேச்சு பேசணும். இப்பவும் சொல்றேன், அது ஒரு அரசு நிகழ்வா இருந்தா நீங்க கேட்பது அப்படின்னு கூட எனக்கு பேச இல்ல உரிமை சார், இருக்கு. அரசு நிகழ்வா இருங்க, இருந்தாலும் இருங்க. கூட பப்பாசி ம். பப்பாசி இல்ல. பப்பாசி அந்த சீமான் அவர்களை அனுமதிக்க வேண்டிய இல்ல தேவை இப்போ அவர் அவங்க இல்ல இல்ல நான் தெரிஞ்சுதான் சொல்றேன். சொன்னாங்க இல்ல நான் செய்தியில வந்ததான் படிக்கிறேன். இப்போ பாப்பாசியின் தலைவர் சேது சொக்கலிங்கம் நேற்று அளித்த பேட்டி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு செய்தித்தாள்ல வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காரு, இது வழக்கமான நடைமுறை. நான் மேடை ஏறும் முன் சீமானிடம் இது அரசியல் மேடை அல்ல, இலக்கிய மேடை. இங்கு அனைத்து கட்சியினரும் வந்து பேசி செல்கின்றனர் அப்படிங்கிற விஷயத்த நான் கன்வே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இவருமே என்ன சொல்றாரு, ஆரம்பத்துல கரெக்டா தாங்க போச்சு, நல்லா தாங்க பேசினாரு, இலக்கியம் சார்ந்து அந்த புத்தகம் சார்ந்து தான் பேசினாரு. போக போக அந்த வரவேற்பு பெற பெற அவர் வந்து ஆஸ் யூசுவல் அவருடைய பாணிய எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் கேட்க வரேன். ரொம்ப சின்ன எளிதாங்க. இதுக்கு ஒன்றும் காரணமே தேவையில்லை. பப்பாசி என்கிற ஒரு ஒரு அமைப்பு தன்னிச்சையாக ஒரு புத்தக கண்காட்சி நடத்துறது. சரிங்களா? அவருக்கு யாரையும் அழைக்க எதை பற்றியும் பேச சொல்ல உரிமை இருக்கிறது. நீங்க அதை அதனால கூப்பிட்டுருக்காங்க இருங்க, சீமான். அதனால சீமான் வர கூப்பிட்டுருக்காங்க. வர இருங்க. மேடையை நீங்க எங்ககிட்ட கொடுத்த பிறகு இதுதான் பேசணும். இது நீங்க அதுதான் வந்து நம்ம அண்ணல் அம்பேத்கருக்கு ஏற்பட்டது. அன்னிஹிலேஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் பத்தி முன்னவே எங்களுக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் அது புத்தகமா பின்னால வெளியே வந்து அதிகப்படியா உலக அளவில் வித்த புத்தகமா மாறிச்சு. அது என்ன பேசணுன்றது எழுதி கொடுங்கன்னு கேட்டு அதை படிச்சு பார்த்துட்டு தான் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை அழைத்தவங்க நீங்க இதை பேச வேண்டாம்னு சொல்லி சொன்னாங்க. அவர் பேசியிருந்தால் கூட குறைவாக தான் போயிருக்கும். ஆனா அதை அச்சிட்டு வெளியிட்ட பிறகு பெரிய அளவு போச்சு. எனக்கு என்ன மேடையை நீங்க என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு இதைத்தான் பேச வேண்டும், இதைத்தான் பேசக்கூடாது என்று நீங்க சொல்லவே அரசியல் பேச அல்ல, வேண்டாம். அவ்வளவுதான். அது அரசியல் கூட நீங்க பர்டிகுலரா ஒரு கட்சியோ ஒரு தனிநபரையோ பேசியிருக்கிறதுனால தான் பிரச்சனை கிடையாது. இது திராவிட கோட்பாடு தொடர்பானது. ஐயா கருணாநிதினு அவர் சொல்லுங்க. அந்த பாதையை இந்த பாதை ஒழிக்கப்பட வேண்டிய பாதை, அது திராவிட பாதை. அதை ஒழிக்கத்தான் தமிழ் தேசிய பாதை வந்திருக்கு. இன்னைக்கு கூட அண்ணாமலை போயிருக்காரு. இன்னைக்கு அந்த மேடையில அண்ணாமலை பேச போறாரான்னு எனக்கு தெரியல எனக்கு. பேசி ஆனா அவரு கூட இந்த மாதிரிலாம் வந்து பிராக்டிஸ் வச்சிருப்பாரான்னு தெரியல. ஆனா சீமான் இது ஒரு இன்னொரு பிராக்டிஸ் பண்ணி அவர் என்ன சாதிக்க நினைக்கிறார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. பிராக்டிஸே கிடையாது. எந்த தளத்திலையும் எதிரியோட கூடாரத்துல போனா கூட நினைத்ததை பேசும் வல்லமையும் ஆற்றலும் படைத்தவர் நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இதுல சாதனை படைக்க என்ன இருக்கு? எங்க இருந்தாலும் பேசுவோம். இந்த மேடை அந்த மேடைன்ற தேவையே இல்ல. திருமணத்துக்கு போனாலும் பேசுவோம். திருமணத்துல பேச வேண்டாம்னு சொல்லல. அவங்க ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாங்க. சார் இத பத்தி பேச வேண்டாம்னு சொல்றாங்க. இந்த திருமணம் தான் திராவிடன் சொல்ல பாத்துல அரசியல் இல்லையா? நான் என்ன கேக்குறேன்னா அந்த வரிசையில இது கலைஞர் வரிசைன்னு இருக்குல்ல, அந்த வரிசையே அரசியல் தான் நான் சொல்றேன். அப்ப அந்த அரசியல பேச வேண்டிய தேவை இருக்குது. நான் என்ன நீங்க கேட்கிறேன்னா கூப்பிட்டவங்கள மதிக்கல. அதனால வந்து அவங்க சொல்றாங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும். இப்பவும் சொல்றேன், அன்று அழைக்கும் பொழுதோ அதை பேசிய பொழுதோ பப்பாசி அமைப்பினருக்கு எந்த சிக்கலும் இல்லை. எந்த சிக்கல் அழுத்தம் வந்திருக்கா? அழுத்தம் வந்திருக்கா? ஆமா, திமுக தரப்புல இருந்து கடுமையான அழுத்தம் வந்து எப்ப வந்துன்னு கேளுங்க. பேசிக்கொண்டு இருக்கும் போதே அந்த அழுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருந்து திமுக நலன் விரும்பிகள், திமுகவோட சொம்புகள், அண்டாக்கள் இவர் பேச பேச மேல இருக்கிற தலைவர் அப்பதான் அழைக்கிறாங்க. அது அங்கேயே நடந்தது, அந்த மேடையில நடந்தது. அழைச்சுன்னா இவர் இப்படிலாம் பேசுறாரு, அவர் நிறுத்த சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? பப்பாசி தலைவர் நிறுத்த முடியாதுங்க, மேடையில் ஏறிட்டு அது நிறுத்த முடியாது. அவர் வந்து நிறுத்தணுன்ற நோக்கத்துக்காக அதை சொல்லலை. அவர் வந்து அவர் உண்மையை அறிந்தவர் தான். அவர் அந்த நாகரிகம் அறிந்துதான் இருக்காரு. அவர் தெரிஞ்சுதான் அழைக்கிறார். அப்போ அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாப்பாசிக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. எப்ப அவரை நீங்க ஏங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேச போறாருன்றது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா? சமூக வலைதளங்கள்ல தெரியுமா இல்லையா? அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தெரியுமா தெரியாதா? அரசுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா? காவல்துறை எங்க காவல் கொடுத்தாங்களே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாது? அப்பதானே புரோட்டோகால் ஃபாலோ பண்ண முடியும். இப்ப யாருக்கு தெரியாது? இது அவர்களுக்கும் தெரியும், அழைத்தவருக்கும் தெரியும். அண்ணன் சீமான் அவர்கள் திருமண உரை ஆற்ற வரல. அங்க வந்து இறந்து போனவர்களுக்காக துக்க உரை ஆற்ற வரல. அங்கு வந்தது தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படி பேச வந்தவர்.
தமிழ் தேசியம் காலங்காலமாக பேசி காது புளிச்சு போகிற அளவுக்கு திராவிட ஃபர்னிச்சரை பல தடவை உடைச்சாச்சு. அதை தான் மறுபடியும் பேச போறாரு. அப்ப அழைத்தவர்களுக்கு தெரியாது அதுக்குள்ள அந்த இல்ல இப்போ அரசியல் அவங்க வந்து இல்ல இருங்க. அவங்க அது நல்ல தெரியும் எண்ணத்தோட நான் தான் சொல்றேன். அவங்களும் அழைச்சிருக்காங்க. அவரும் நல்ல கரெக்ட் தமிழ் தேசியத்தை பத்தி பேசணும் தான் அவரும் நினைச்சிருக்காரு. ஆனா கொஞ்சம் சப்ஜெக்ட் டைவர்ட் ஆயிருச்சே. தமிழ் தேசியத்தை திமுகவை தொடாம திராவிட கட்சிகளை தொடாம தமிழ் தேசியம் எப்படி பேசப்பட முடியும்? நீங்க என்ன பேசுறீங்க அப்ப? அப்படி எப்படி பேச முடியும்? இல்ல, இவ்வளவு அதாவது தமிழ் சீர்கேட்டுக்கும் தாய் வாழ்த்து சீமான் அவர்கள் வந்து சொன்னாரு பாரதிதாசனுடைய தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதையும் நாங்க வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டோம். நாங்க கேட்டது அது பேசு பொருள் ஆகலையா? இல்ல அதுவும் பேசு பொருளா இருக்கு. நான் அது அடுத்து வரேன். அதுக்கும் நான் வருவேன். ஆ. இப்போ அவங்க சொன்னத இவர் வந்து நிறைவேற்றி கொடுத்தாரா? இல்ல இவர் சொன்னத அவங்க நிறைவேற்றி கொடுத்தாங்களா? பட்ட வர்த்தனமா தெரியுதுல்ல. அப்போ இவங்க ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க, அது நிறைவேற்றப்படுது. அப்படியா? இவங்க ரெக்வஸ்ட் வைக்கிறாங்கல்ல. இந்த தமிழ் அது இன்னொன்னு, இதற்கு முன்னாடி புத்தக கண்காட்சியில இந்த நேரங்களில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுவது வழக்கமா கூட இல்ல. வழக்கமா இல்ல. இதுவரை வழக்கமா கூட இல்ல. தமிழ் தாய் வாழ்த்து பாடியோ இல்ல தேசிய கீதம் பாடி முடிக்கிற வழக்கமோ அங்க இல்ல. ஏன்னா தனியார் நடத்துகிற நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இந்த புத்தக கண்காட்சியை தனியார் நடத்துகிற நிகழ்ச்சி தான். இது ஒன்றும் அரசு நடத்துகிற நிகழ்ச்சி கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இந்த அமைப்புல எந்த பாட்டையும் பாடுகிற உரிமை பப்பாசிக்கு உண்டு. இது எதுவுமே இல்லாம வேற ஒரு பாட்டை கூட பாடக்கூடிய உரிமை பப்பாசிக்கு உண்டு. அப்ப அந்த விதத்துல ஏற்கனவே இருக்கிற ஏன்னா நீங்க அந்த தலைப்பையும் இதையும் ஒட்டி பார்க்கணும் நீங்க. அந்த தலைப்புல தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படின்னு வரும்பொழுது அது திராவிடத்தை நீக்கிறதுக்காக வந்த கோட்பாடு. அந்த பழைய பாட்டுல தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட நாள் திருநாளும் இருக்கு. இப்ப அந்த கோட்பாட்டை எதிர்த்து பேசும்போது இந்த தலைப்பை பேசும்பொழுது தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படின்னு பேசும்போது திராவிடம் இருக்கக்கூடாது, திராவிடம் நீக்கப்பட வேண்டும் என்றால் சிம்பாலிக்கா தமிழ் தேசியம் ஏன் வேணும்னு பேசுங்க. இருங்க. சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் ஏன் தமிழ்நாட்டுக்கு வேணும்? ஏன் இளைஞர்கள் இதை புரிஞ்சுக்கணும்? ஏன் மக்கள் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு அளிக்கணும் அப்படின்னு கூட நீங்க பேசுங்க. வேணும்னு சொல்லல. நான் என்ன கேக்குறேன், நீங்க வந்து மற்றவங்களை தூற்றி நீங்க வந்து சூப்பர் சொல்லக்கூடாது. யாரையும் தூற்றலையே. யாரையும் என்ன அவர்தானே சொல்றாரு. நான் கூட சொல்லல. நான் சொல்றேன். அந்த பாப்பாசினுடைய தலைவர்னு நான் சொல்றேங்க. இப்போ அதோட தொடர்ச்சியா தான் இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டது. இது வந்து பாண்டிச்சேரியின் பாடல்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரியோட பாடல். இதுல தமிழ் தாயை வாழ்த்தி பாடுதா இல்ல திராவிட தாயை வாழ்த்தி பாடுதா சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க தமிழ் தாயை பத்தி தான். நீங்க வாழ்ந்தா என்னால் எனக்கும் தான் வாழ்வு, தாழ்வு என்றால் எனக்கும் தான் தாழ்வுன்னு சொல்ற பாட்டு அது. சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது அந்த பாட்டு படம் என்ன நீங்க கான்ட்ரோவர்சி கண்டுட்டீங்க? இப்போ ஒரு அரசு வீம்புக்குன்னு அதை பாட வச்சிருக்காரு. இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல. இப்போ இப்படி பாருங்க. நேத்து சட்டமன்றத்துல கவர்னர் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறது வந்து அது சிக்கல் வந்து தேசிய கீதம் பாடல்னு எழுந்து போயிட்டார். அப்ப தமிழ் தாய் பாடலை தான் முதல்ல பாடணும், அதுதான் சரியானதுன்னு அண்ணன் சீமன் அவர்கள் சொல்றாரு. அவர் சொல்ற தமிழ் தாய் வாழ்த்து எந்த வாழ்த்து? இப்ப நீங்க சொல்ற திராவிட நாள் தெக்கனமும் அதிர்ச்சியிருந்த திராவிட நாள் திருநாளும் சொல்ற அதே பாட்டை தான் பாடுனா அதுதான் முதல்ல பாடணும். அது அஃபீஷியலா அதுதான் இருக்கு. மாற்றுகிற வரைக்கும் சரியோ தவறோ அதுதான் தமிழ் தாய்க்கான பாட்டா அரசு பூர்வமா இருக்கு. அப்ப அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்லைங்க அதுதான் நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாட்டை இல்லைன்னு சொல்லிட்டோமேங்க, அதை பாடலன்னா முக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. புரியுதுங்களா? அது உரிமை சார்ந்தது. இந்த நிலத்துல தமிழ் தாய்க்கு முதல் உரிமை கொடுக்க வேண்டும். அப்புறம் தான் அது கடைசியா வந்து தேசிய கீதம் பாடலான்றதுக்கு. அப்ப என்னென்ன அடிப்படையில அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அது பொருத்தமானது இல்லை. தமிழ் தாயை வாழ்த்துக்கிற சரியான பாடல் இல்லை. அது வந்து திராவிடத்தை பற்றி பேசுது. இதே மாதிரி திராவிட இப்போ அவர் திமுகல டிராவல் பண்ணியிருக்காரு. திமுக சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோடலாம் ரொம்ப க்ளோஸா வந்து ஃபாலோ பண்ணி அவங்களோட வழியிலலாம் வந்திருக்கேன். என்னுடைய அரசியல் தலைவர் திருமாவளவன் தான்லாம் சொல்லி அவரு இன்னுமே சொல்றாரு. அவங்க கூடலாம் இருக்கும்போது இந்த தமிழ் தாய் வாழ்த்து சீமானுக்கு தெரியல. தமிழ் தேசியம்னு ஒன்று கிரியேட் பண்ணக்கப்புறம் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி உருவானக்கப்புறம் தான் பாரதிதாசனுடைய தமிழ் தாய் வாழ்த்து இவர் படிச்சிருக்காரு. நான் சின்ன பையனா இருந்தப்ப எனக்கு 36ஆம் நம்பர் சட்டை போதுங்க. இப்போ எனக்கு 42 தேவைப்படுது. இன்னும் கொஞ்சம் நான் வளர்ந்துட்டேன், இன்னும் பெருத்துட்டேன், இன்னும் எனக்கு வந்து ஆஜானுபாவமா மாறிட்டேன்னா 44 தப்பு இருக்கு. ஆமா இல்லையே, திராவிடம் இருக்கு. அதுல எப்படி இருக்கும்? திராவிடம் தான் வேணான்றோம். நீங்க அப்புறம் எப்படி அதை ஏற்க முடியும்? நான் வளர்ந்துட்டேன், நான் பழைய சட்டை போடு, எனக்கு கருத்தியெல்லாம் நான் வளர்ந்துட்டேன். அண்ணன் சீமான் அவர்கள் நான் கூட சின்ன வயசுல சொல்றேன், நான் சாமி கும்பிட்டு இருந்தேன். அப்ப நான் ஆஞ்சநேயர் படம் கும்பிட்டேன், சரஸ்வதி படம் கும்பிட்டேன், லக்ஷ்மி படம் கும்பிட்டேன். அப்புறம் நான் கிறிஸ்துவா மாறுறேன், அப்புறம் ஜீசஸ் படம் கும்பிட்டேன். நான் அதுக்கு பிறகு நான் இஸ்லாமியரா மாறேன். அப்புறம் அந்த இது அந்த ஒரு 20-30 வயசுல அவர் வந்து பக்குவப்படல. ஒரு
அரசியல்வாதியா ஆகணும்னு முயற்சி பண்றாரு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு 2000 40-45 வயசு வரைக்கும் இல்ல. திராவிடம் சார்ந்து இயங்கிட்டு 50 வயசுல வந்து நான் வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி பேசுறவர் எப்படி அப்ப திட்டமிட்டு அவருடைய அரசியல் காரணத்துக்காக தான் இதெல்லாம் பண்றாருங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அப்படி நீங்க புரிஞ்சுங்க, உங்களுக்கு தேவைப்பட்டா புரிஞ்சுங்க. நம்ம எளிய புரிதலுக்காக சொல்றேன். 2009 வரை ஈழப்படுகொலை வரை இந்த நிலத்துல எல்லோரும் நம்பி இருந்தோம், நான் உட்பட, அண்ணன் சீமான் உட்பட எல்லோரும் நம்பி இருந்தது என்னன்னா, இந்த திராவிட கட்சிகள் தமிழர் நலன் சார்ந்த கட்சிகள் தான், இது வந்து தமிழர் நலனை காப்பாத்துது, இது திராவிடமும் தமிழும் வேறு இல்லைன்னு கூட இந்த கருதிட்டு இருந்த காலம்லாம் இருக்கு. ஆனா என்னைக்கு வந்து ஒரு காலையில உண்ணாவிரதம் சாப்பிட்டுட்டு போய் டிஃபனை முடிச்சுட்டு காலை உணவு முடிச்சுட்டு மதிய உணவுக்குள்ள இன்னும் உண்ணாவிரதம் இருந்து வந்தாரோ, இதே சிக்கல் ஏற்பட்டிருக்கும் போது தன்னோட சொந்த மகளுக்கு என்ன எம்பி சீட்டு மினிஸ்டர் சீட் என்ன கொடுக்குறீங்கன்னு போய் பேசுறதுக்காக பதவிக்காக போய் பேசினாரோ, என்றைக்கு ஈழத்துல உள்ள உறவுகள் செத்து மடிவதை பத்தி பேசாம இப்படி பேசினாரோ, அப்பதான் ஏன் இந்த சிக்கல் வருந்தது. அப்ப அதுல இருந்து தான் மீள்பார்வை ஏற்படுது. அப்ப மீள்பார்வை எல்லாத்தையும் ஒரு மீளாய்வு செய்யறோம். மீளாய்வு செய்யும் போது மொத்தத்தையும் பார்க்கும் பொழுது இதெல்லாம் இன்னும் கூட மாற்றம் வரும். இப்ப இல்ல, இப்ப இருக்கிறதுல நீங்க 2009 இருந்து 2014 வரை ஒரு மாற்றம் வந்தது. 2016க்கு பிறகு வாக்கு வங்கி அரசியலுக்குள்ள வந்த பிறகு அதிலும் கூட வேறு சில பார்வைகள் ஏற்பட்டிருக்கு. அப்ப இது வளர்ச்சி, இந்த வளர்ச்சி இன்னும் தேவைப்பட்டா இன்னும் வேறு விதமாக கூட மாறும். ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, உயிருள்ள எதுவும் வளரும். மரமோ ஒரு ஜட பொருளோ உயிரற்ற பொருள் தான் போட்டது போட்டபடியே அப்படியே கிடக்கும். நீங்க முதிர்ச்சி நீங்க என்ன ரிஃபைன் ஆயிருக்கா இல்லையா அதை தான் நீங்க பார்க்கணும். இன்னும் வளர்ந்துருக்குதா இல்லையானா வளர்ந்துருக்குது. அப்ப வளர்ந்துருக்கும் போது கருத்துக்களும் கோட்பாடுகளும் மாறும். அதையும் நீங்க வந்து தவறு முன்னுக்கு பின் முரணா பேசுனா, அன்னைக்கு நான் கும்பிட்டேங்க, இன்னைக்கு கும்பிடல. அன்னைக்கு எனக்கு வந்து ஜீசஸ் வந்து அந்த கோட்பாடு சரின்னு படுது, இன்னைக்கு அது படலை. இன்னைக்கு எனக்கு எந்த கடவுளுமே சரின்னு படலை. எனக்கு தேர்ந்தெடுத்துக்கிற கருத்தை மாற்றிக்கொள்கிற உரிமை இருக்குதா இல்லையா? நீங்க அன்னைக்கு எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? இல்ல, என்னோட அறிவு தெளிவு, அறிவு முதிர்ச்சி, நாளைக்கு இது இல்லை இன்னொன்று தேவைப்பட்டால் கூட போடுவேன். நான் சொல்றதுல நேர்மையான அணுகுமுறை இருக்கா, நான் அதை அன்றைக்கு அதை கடைபிடித்ததற்கும் மாறியதற்கும் இன்றைக்கு நான் வேண்டாம் என்று சொல்வதற்கும் நேர்மையான காரணம் இருக்கான்னு தான் நீங்க பார்க்கணும். ஓகே, நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, புரியாதவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். ஈரோடு கிழக்கு தேர்தல் வந்து வருகின்ற 5ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி போட்டியிடுமா இல்ல வந்து என்ன ஒரு திட்டம் வச்சிருக்குது? நீங்க இந்த கேள்வியே தவறானது. போட்டியிடுமா அப்படின்னு கேட்காதீங்க. யார் போட்டிடுறீங்கன்னு கேட்டா கூட நான் அதை ஏத்துப்பேன். யாரு, ஸ்ரீதரா போட்டியிட போறது? ஏன்னா காளியம்மாளை நீங்க எங்க இருந்தோ எங்க சென்னைக்கெல்லாம் போட்டியிட வைக்கிறீங்க, ஸ்ரீதர் இங்க இருந்து ஈரோடுக்கு போட்டியிடறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? தேவைன்னா போட்டிடலாம். ஆனா இப்படி ஒரு தேவை இல்லையே. அங்க நிறைய பேர் இருக்காங்க, சிறப்பா வேலை செய்யற அந்த பகுதியில் இருக்கிறவங்க. இல்ல கடந்த முறை ஒரு பல லேடி ஒருத்தங்க பல போட்டியிட்டாங்க. பல பல உத்திகள் இருக்கு. அதுல பல உத்திகள் இருக்கு. யார் வந்து திமுக இறக்க இப்ப போகுது? காங்கிரஸ் கட்சி சார்பா கண்டிப்பா இந்தியா கூட்டணி சார்பா நாங்க போட்டியிட போறோம் அப்படின்ட்டாங்க. நாளைக்கு பாஜக சார்பா ஒரு கூட்டம் நடக்க போதான், பாஜக சார்பா நிக்கிறதுக்கான ஒரு முடிவுகள் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கான்பிடண்டா சொல்றாங்க. ஆஸ் யூஷுவல் அதிமுக சார்பா என்ன பண்ண போறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நாம் தமிழர் கட்சி என்ன பண்ண போகுது, விஜய் போட்டியிட மாட்டார் அப்படிங்கிறது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. உறுதியா சண்டை செய்ய தயாரா இருக்காரா? உறுதியா நம்ம நிக்கிறோம். பெரிய களம் இருக்குன்னு நான் நினைக்கிறோம். ஒரு பெரிய ரொம்ப ஈரோடு கிழக்குல சீமான் சண்டை செய்ய தயாரா இருக்காரா? தயாரா இருக்காருல, ஆவலா இருக்காரு. தயார்னா நீங்க தள்ளி விடுற மாதிரி கேக்குறீங்க. விருப்பமா இருக்காரு, மீளா வேட்கையில இருக்காரு, தவிர்க்கவே முடியாத அளவுக்கு இருக்காரு. அது ரொம்ப சிறப்பா இருக்கும். எங்களுக்கு எல்லாம் கூட பெரிய அந்த விளையாட்டுல பங்கு இருக்கும். நீங்க எதுவும் ஃபார்முலா வச்சிருக்கீங்களா இந்த தடவை? ஏன்னா கடந்த அதுக்கு முந்தின தடவை நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல, அந்த மாதிரி எதுவும் நாம் தமிழர் அந்த ஃபார்முலாலாம் இப்போ வந்து அப்சர்வ் பண்ணிருப்பீங்களா? இந்த முறை நம்ம ஒரு ஃபார்முலா உருவாக்கும். ஒரு பணம் கொடுக்காத ஃபார்முலா, மக்களை நேரடியா சந்திச்சு உள்ளதை சொல்ற ஃபார்முலா, இந்த திராவிட கட்சிகளின் தில்லுமுல்லுகளை சொல்லுகிற ஃபார்முலா, இவர்கள் எப்படி பணம் கொடுப்பார்கள், நீங்க அதை எப்படி அதை கையாளணும்னு சொல்லுகிற ஃபார்முலா, இப்படி பல ஃபார்முலா இருக்கு. ஏன் நீங்க ஒரு ஃபார்முலான்றீங்க? ஆக மொத்தம் எல்லா ஃபார்முலாவும் திராவிட கட்சிகள் போல மக்களை நடுசந்தியில் தெருவில் நிற்க வைக்கிற ஃபார்முலாவா இல்லாம மக்களை ஒரு அரசியல் படுத்துக்கிற ஒரு ஃபார்முலாவா இருக்கும். அது மக்களை இன்னும் தெளிவை நோக்கி நகர்த்துக்கிற ஒரு ஃபார்முலாவா இருக்கும். ஒரு பெரிய ஒரு அரசியல் பெரிய பயிலரங்கம் நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய இடம் இருக்கும். ஒரு 30 மேடைக்கு மேலே இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். குறைந்தது ஒரு 30 மேடைகள். அதன் மூலமா பல லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிற வாய்ப்புகள், மறுபடியும் இந்த திராவிட கட்சிகளோட தீமையும் தமிழ் தேசியத்தின் நன்மைகளும் பேசுகிற வாய்ப்புகள் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஒரு பெரிய ஒரு முத்திரை பதிக்கும் தேர்தலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, நம்ம பார்ப்போம். பொறுத்திருந்து நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி. விஎஸ் புரொடக்ஷன் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் பாலாவின் இயக்கத்தில் அருண் விஜயின் வடங்கான் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste Daily.
Taste the Daily.